போகிறேன்னு சொன்னால் கூலிங் சிஸ்டம், அதாவது ஆட்டோமொபைலில் மோட்டார் வெஹிக்கிள் டெக்னாலஜியில் கூலிங் சிஸ்டம் தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். நாங்கள் தொடர்ச்சியாக எல்லா சிஸ்டமும் பார்த்துட்டோம். அதாவது ஸ்டார்டிங் சிஸ்டம், அதாவது ஒரு வாகனத்தில் என்னென்ன சிஸ்டங்கள் இருக்குது, ஸ்டார்டிங் சிஸ்டம், கூலிங் சிஸ்டம், பிரேக் சிஸ்டம், சஸ்பென்ஷன் சிஸ்டம், பவர் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம், எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், ஒரு பல சிஸ்டம் பார்த்து ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டு வந்தாங்க. அதில் நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம் அதாவது இக்னிஷன் சிஸ்டம் பார்த்துட்டோம், ஃபியூவல் சிஸ்டம் பார்த்துட்டோம், அதே போல் ஸ்டார்டிங் சிஸ்டம் பார்த்துட்டோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால் கூலிங் சிஸ்டம். ஆல்ரெடி வி டிஸ்கஸ்ட் அபவுட் த motor vehicle technology, systems of the engines. What are the system of the engines? There is a starting system, brake system, cooling system, power transmission system, electrical system, and lubrication system. These are the system of the engines. Already we discussed about the ignition system, and other one is the starting system. Other one is the fuel system. We already discussed. Today I am going to discuss about the cooling system of the engine. அதாவது குளிரூட்டல் தொகுதி, ஒரு வாகனத்தினுடைய குளிரூட்டல் தொகுதி. இந்த வாகனத்தினுடைய குளிரூட்டல் தொகுதி என்றால் என்னன்னு சொன்னால் ஒன்றுமே பாடமாக கூடாது, இதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கணும். இந்த வாகனத்தில் இந்த குளிரூட்டல் தொகுதி என்றால் என்னன்னு சொன்னால், நாங்கள் ஒரு என்ஜினில் வாகனமாக ஓடிக்கொண்டிருக்கவங்க என்ன நடக்கும், என்ஜின் ஹீட் ஆகும். அந்த ஹீட்டை இல்லாமல் ஆக்க வேண்டும். ஒரு என்ஜின் ஹீட் ஆகுனா என்ன நடக்கும், ஓவர் ஹீட் ஆகுனா என்ஜினுக்கு என்ன நடக்கும், அந்த வாகனத்தினுடைய ஹெட் போகும், அல்லது வேறு ரப்பில் கொடுக்கும், அல்லது அங்கே உள்ள உதிரி பாகங்கள் உடையும், இவ்வாறான பல பிரச்சனைகளை உருவாக்கும். மற்றது அந்த ஓவர் ஹீட்டால் அந்த சிலிண்டர் ஷேப் மாறும், அதாவது பிஸ்டன் இறுகும் சிலிண்டருக்குள்ளே. இதெல்லாம் நார்மலாக நடக்கிறது. ஆகவே இவரை தடுக்கிறதுக்காக என்ன செய்யணும்னா கூலிங் சிஸ்டம். ஒவ்வொரு வாகனத்திலையும் கூலிங் சிஸ்டம் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம்னா அந்த கூலிங் சிஸ்டத்தை நாங்கள் ரெண்டாக பிரிக்கலாம். ஏர் கூலிங் சிஸ்டம், வாட்டர் கூலிங் சிஸ்டம். When we consider about the cooling, so why we are using the cooling system? Cooling system, it means to reduce the heat of the engine. Normally, what are the two types of the cooling system? First one is the air cooling system. Second one is the water cooling system. காற்றினால் குளிரூட்டல் முறைமை, நீரினால் குளிரூட்டல் முறைமை. காற்றினால் குளிரூட்டல் முறைமை, நீரினால் குளிரூட்டல் முறைமை. கொடுத்தது பாவம் ஏன் நீரினால் குளிரூட்டல் முறைமையானது சாலை சிறந்தது. ஏன் நீரினால் குளிரூட்டல் முறைமையானது சாலை சிறந்தது, காற்றினால் குளிரூட்டல் முறைமை என்று பார்த்தா, சின்ன ஒரு கொஞ்சம் அமௌண்ட் போட்ட கூடிய அளவு நீர் வெப்பத்தை உறிஞ்சும். காரணம் என்ன, நீரினுடைய தன்பெப்ப கொள்ளளவு அதிகம். ஒரு அதாவது யூனிட்ல 4200 வரும், இன்னொரு யூனிட்ல 4002 வரும். அப்போ நீரினுடைய தன்பெப்ப கொள்ளளவு அதிகம். இதனால குறைந்த அளவு நீரானது கூடிய அளவு வெப்பத்தை உறிஞ்சும் தன்மையுடையது. நீரினுடைய தன்பெப்ப கொள்ளளவு அதிகமாகியால் குறைந்த அளவு நீரானது கூடிய அளவு வெப்பத்தை உறிஞ்சும் தன்மையுடையது. அதாவது தன்பெப்ப கொள்ளளவு என்ன, வெப்ப கொள்ளளவு என்ன, ஒரு பொருளினுடைய வெப்பநிலையை ஒரு பாகிசியால் உயர்த்துறதுக்கு தேவையான அல்லது ஓரளவு வெப்பநிலையால் உயர்த்த தேவையானது வெப்ப கொள்ளளவு. தன்பெப்ப கொள்ளளவு என்ன, 1 கிலோகிராம் நிறையுடைய பொருளினுடைய 1 கிலோகிராம் திணியுடைய ஒரு பொருளுடைய வெப்பநிலையை, அதாவது ஒரு பாகிசியால் உயர்த்த தேவையானது. இதை தான் சொல்ற தன்பெப்ப கொள்ளளவு. இந்த தன்பெப்ப கொள்ளளவு நீருக்கு அதிகம். அதால சின்ன அமௌண்ட் ஆன நீரானது கூடிய அளவு வெப்பத்தை உறிஞ்சும் தன்மையுடையதாக இருக்குது. Therefore, that cooling system we can divide it into two. One is the air cooling system, other one is the water cooling system. Normally, water cooling system is better than the air cooling system. Why? Small amount the water, that is called the specific heat capacity. Specific heat capacity of the water is high. It means small amount of water is absorbing more amount of heat. குறைந்த அளவு நீரானது கூடிய அளவு வெப்பத்தை உறிஞ்சும். அதாவது நீரினுடைய தன்பெப்ப கொள்ளளவு, specific heat capacity, the water specific heat capacity is high. Therefore, small amount of water is absorbing more amount of heat என்று பார்க்கிறதால, அதாவது காற்றினால் குளிரூட்டல் முறைமையை விட நீரினால் குளிரூட்டல் முறைமை சாலை சிறந்தது.
இவ்வாறு பார்க்கக்கூட காட்டினால் குளிரூட்டல் முறைமை சாதாரணமாக தெரியும். இப்போ பார்த்தோம்னா மோட்டர் பைக் எடுத்து பார்த்தோம்னா அந்த மோட்டர் பைக்கில் இன்ஜின் எடுத்தோம்னா அப்படியே மேலே இப்படி விங் என்னென்னு சொன்னால் சிறகு பட்டமாக இருக்குது. அப்போ நீங்கள் மோட்டர் பைக் ஓடக்குள்ள என்ன நடக்குமெண்டா அந்த சிறகு பட்டைக்குள்ளே காற்று வந்து பொறுக்கும், காற்று வரும். இந்த ரெண்டு பட்டை சிறகு ரெண்டு ஒரு விங்ன்னு சொல்கிறது, அதாவது சிலிண்டரை தூக்கி இப்போ அது மோட்டர் பைக்கில் லேசாக பார்க்கலாம். அதுக்குள்ளே இருக்கக்குள்ள அது காற்றால் குளிர்விக்கப்படுது. அது ஒரு மெதட், அது நேச்சுரல் மெதட் என்று சொல்லுவோம், அதாவது இயற்கையான முறைமையான முறையில் என்று சொல்லலாம். ஆனால் ஸ்கூட்டி பாப் மோட்டர் பைக், அதாவது ஸ்கூட்டி பாப் மோட்டர் பைக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் சைடில் ஒரு ப்ளோவர் ஒன்று இருக்குது. அந்த ப்ளோவர் சுத்த தான் என்னையும் காத்தி உள்ளெடுக்கப்படும். அவை அதை சொல்கிற ஃபோஸ்ட், அதாவது ஒரு விசையை பயன்படுத்தி ப்ளோவரால் காற்று இழுக்கும், ஃபோஸ்ட் டைப்னு சொல்லுவோம். ஆகவே இந்த காற்றினால் குளிரூட்டல் முறைமையை சாதாரணமாக இருந்ததெல்லாம் அடுத்து வந்து அதாவது ஒரு ப்ளோவரை பயன்படுத்தி செய்கிறாங்க. இது வந்து காற்றினால் குளிரூட்டல் முறைமை. ஆனால் பெரிய வாகனங்களுக்கு பொதுவாக பார்க்க போனால் கார், அதே போல் கஜரோ, அதே போன்று டிராக்டர், அது மாதிரி பெரிய கனரக வாகனங்கள், அது மாத்திரம் இல்லை மோட்டர் பைக்கில் இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் பைக் அல்ல 625 பைக், பெரிய கெப்பாசிட்டி உள்ள பெரிய பைக்குகளுக்கு எல்லாம் என்ன செய்கிறாங்க, வாட்டர் கூலிங் சிஸ்டம் தான் இருக்காங்க. நம்ம நார்மலாக ஓடுற மோட்டர் பைக் எல்லாமே இருக்கு, ஏர் கூலிங் சிஸ்டம் இருக்குது. அப்போ அங்கே வந்து என்ன நடக்குதுன்னா நீர் ஊற்றப்படுகிறது. அப்போ இந்த அதாவது வாட்டர் கூலிங் சிஸ்டத்தின் உதிரி பாகங்கள் என்ன, வாட் ஆர் த கம்பனன்ட்ஸ் ஆஃப் த வாட்டர் கூலிங் சிஸ்டம் என்று பார்த்தா மிகவும் முக்கியமானது. எங்கே வாட்டர் வந்து வச்சிருக்கணும், நீர் ஒன்று இருக்கணும். அப்போ இந்த நீர் வந்து டாங்கில இருந்து அது அப்படி சுற்றி வரணும். அப்போ நீர் டாங்கி ஒன்று கட்டாயம் முக்கியம். இப்போ நீர் வந்து டாங்கில இருக்கணும், அவை நீர் வாட்டர் டேங்க். அதுக்கப்புறம் என்ன நடக்கும், இந்த பம்பிக்கு எடுத்து பம்பியை பம்ப் பண்ணணும், இந்த நீரை பம்ப் பண்ணணும். இப்போ ஏற்கனவே இந்த நீரெல்லாம் பம்ப் பண்ணுறதில்ல, இப்போ மாடர்ன் காரில் முழுவதும் நீர் பம்ப் பண்ணப்படும். அப்போ நீர் வந்து பம்ப் பண்ணக்குள்ள என்ன நடக்குது, நீர் வந்து சிஸ்டத்துக்கு போகுது. அப்போ அங்கே ஒரு நீர் பம்பி ஒன்று இருக்கணும், வாட்டர் பம்ப் ஒன்று இருக்கணும். ரைட், வாட்டர் பம்ப் அதாவது நீர் டாங்கி வாட்டர் டேங்க், அடுத்த வாட்டர் பம்ப். அப்படியே போகக்குள்ள ரேடியேட்டர், நீங்கள் பார்த்தா தெரியும் வாகனத்தில் ரேடியேட்டர் இருக்கு. அந்த ரேடியேட்டருக்குள்ள நாங்கள் என்ன செய்கிறோம், தண்ணியை ஊற்றுறது. அதாவது ரேடியேட்டர் உள்ளுக்கு வச்சிருக்கிறாங்க. ரேடியேட்டருக்கு இங்கே என்ன இருக்குது, ரேடியேட்டர் ஃபேன். அதே மாதிரி அங்கே மிகவும் முக்கியமான ஒரு பாவம் இருக்கு, தெர்மோஸ்டேட், வெப்பநிலை நிறுத்தி வாழ்வு. என்ன நடக்குமெண்டா, இந்த தெர்மோஸ்டேட் ஓன் ஆகினா தான் பம்பி ஓன் ஆகி அந்த அங்கே இருக்கிற நீரானது சர்க்குலேட் ஆகும் சிஸ்டத்துக்கு. அங்கிருந்து போய் அதாவது என்ஜினுடைய கோருக்குள்ளால போய் அப்படியே திரும்ப வந்து அதாவது இன்டேக் எக்ஸ்கோஸ் பைப்புக்குள்ளால வந்து திரும்ப வந்து அப்படியே ரொட்டேட் ஆகும். அப்போ அங்கே என்ன செய்யணும் மட்டும் சொன்னால் அந்த வாட்டர் வந்து சர்க்குலேட் ஆகணும். இப்போ சர்க்குலேட் ஆகும், இந்த தெர்மோஸ்டேட் ஒன் ஆகக்குள்ள இந்த தெர்மோஸ்டேட் வால்வு வந்து திறக்கக்குள்ள தான் அந்த சிஸ்டம் ஓப்பன் ஆகும், ஓன் ஆகும், திறக்கப்படும். அது எப்போ, அதாவது ஒரு சாதாரணமாக ஒரு ஒர்க்கிங் டெம்பரேச்சர் என்று சொல்லுவாங்க ஒரு வாகனத்தினுடைய ஆட்டோமொபைல் இன்ஜின், அது காராக இருக்கட்டும், கஜராக இருக்கட்டும், அல்ல டிராக்டராக இருக்கட்டும், மோட்டர், அது வந்து சொன்னால் 82 தொடக்கம் 85 வாய்ச்சியாக காணப்படும். 82 தொடக்கம் 85 வாய்ச்சி தான் அதனுடைய ஒர்க்கிங் டெம்பரேச்சராக காணப்படும். அப்போ 82 வாய்ச்சி தொடக்கம் 85 வாய்ச்சி வரையில் ஒர்க்கிங் டெம்பரேச்சராக இருக்கக்குள்ள அந்த 82 விட குறைவாகவும் ஓன் ஆகாது, 85 வரையிலேயும் அது வந்து ஓன் ஆகாது. அதாவது 82 ரெண்டா குறைய அந்த டைம் இது 82லேருந்து 84 85 வரையில் அது ஓப்பன் ஆகுது. எப்போ ஓப்பன் ஆகும், 86 வெப்பநிலை கூடிட்டு இப்போ தெர்மோஸ்டேட் வால்வு என்ன இது திறக்க போகுது. அதே மாதிரி 83 வந்துட்டு இப்போ தேவையில்லை எங்களுக்கு வெப்பம், ஓகே. அப்போ தெர்மோஸ்டேட் வால்வு வந்து மூடுது. அவே இந்த ஒர்க்கிங் டெம்பரேச்சர் என்னென்னு சொன்னால் 82 தொடக்கம் அல்லது 81 தொடக்கம் 85 வரையில் அல்லது 84 வரையில் அந்த ஒர்க்கிங் டெம்பரேச்சர் இருக்குது. அப்போ அந்த டைமுக்குள்ளே தான் வந்து அந்த வாகனங்கள் வந்து வாகனம் வந்து ஒரு ஒர்க்கிங் டெம்பரேச்சரில் சரியான வெப்பநிலையில் ஓவர் ஹீட் இல்லாமல் இயங்கி கொண்டிருக்கு. அதாவது எனக்கு ஞாபகம் அப்படி தான் இருக்குது, 82 தொடக்கம் 84 என்று நினைக்கின்றேன். அவை 1-2 வித்தியாசம் பெறலாம். ஆகவே அவ்வாறு இருக்கக்குள்ள அந்த தெர்மோஸ்டேட் வெப்பநிலை நிறுத்தி வாழ்வுன்றது முக்கியம். ஆகவே இந்த வெப்பநிலை நிறுத்தி வாழ்வு ஓன் ஆகுனா தான் வாட்டர் சர்க்குலேட் ஆகும், வாட்டர் பம்ப் வேலை. திரும்ப அது ஓஃப் ஆகுனா வேலை செய்யாது. இதுதான் வந்து அந்த பம்பி. ஆகவே இந்த what are the components of the cooling system, water cooling system
என்று கேட்டால் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ரேடியேட்டர், செகண்ட் ஒன் இஸ் த வாட்டர் டேங்க், தேர்ட் ஒன் இஸ் த வாட்டர் பம்ப், ஃபோர்த் ஒன் இஸ் த கோஸ், ஃபிஃப்த் ஒன் இஸ் த thermostat. These are the main part components of the water cooling system. இந்த சிஸ்டத்தில் தான் அங்கே வந்து கூலிங் சிஸ்டம் இயங்குது. இது முக்கியமானது. இந்த கூலிங் இதை உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து தண்ணி எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே போய் நீங்கள் ஒரு ஒரு அந்த நீருக்குள்ளே ஒரு சிவப்பு ஒரு சிவப்பில் ஒரு நீல கலர் அல்லது பச்சை கலரில் ஒரு திரவியத்தை ஊற்றுவீங்க. நீல அதை சொல்ல வந்து வாட்டர் கூலண்ட். அந்த கூலண்ட் ஏன் ஊத்துறோம்? அங்கே உள்ள ஒக்சைட் படிப்புகள், அதாவது ஒக்சைட் படிப்புகள் ஏற்படாமல், துருக்கள் ஏற்படாமல், அதாவது அதில் அடைப்புகளை ஏற்படுத்துகின்ற துவர்கள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? கூலண்டை பயன்படுத்துகிறோம். ஆனால் அன்றும் இன்றும் என்று பார்க்கக்குள்ள இந்த கூலண்ட் சாதாரண கூலண்ட் நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஆனால் இப்போ இருக்கிற வாட்டர் கூலண்ட், இப்போ நியூ டெக்னாலஜி கார்ஸ் வாகனங்களுக்கு பயன்படுத்துகிற கூலண்ட் வந்து அதில் ஒரு விசேட தன்மை இருக்குது. அது மின்னை கடத்துகின்ற தன்மையாக இருக்கக்கூடாது. மின்னை கடத்துகின்ற தன்மை அதில் அற்றதாக காணப்பட வேண்டும். இப்போ தற்போது பயன்படுத்தப்படுற கூலண்டில் ஒரு ஸ்பெஷல் விசேட தன்மை ப்ராப்பர்ட்டிஸ் ஏனென்று சொன்னால், இந்த சிஸ்டம் வாட்டர் கூலிங் சிஸ்டம் நியூ வெஹிக்கிளுக்கு எல்லாம் என்ன செய்யறதுன்னா எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட் ECU இந்த ஃபங்க்ஷனில் இயங்குறபடியினால அந்த மின்னை கடத்துகிற தன்மை வந்து இல்லாமல் இருக்க வேண்டும். ஆகவே when we consider about the water cooling system, we can divide it into two. One is the air cooling system, other one is the water cooling system. Air cooling system we can divide it into two. One is a natural system, other one is a forced system. When we consider the water cooling system is better than the air cooling system. Why? Because the water, a specific heat capacity is high. Therefore, small amount of water is absorbing more amount of heat. When we consider the water cooling system, there are components: radiator fan, water tank, other one is the water pump, other one is the hose, other one is the main part is the thermostat. The thermostat working temperature is 82 to 84. If it is 80 below the 82, the thermostatic valve is closed. When it is more than 84, the thermostatic valve will be open. Therefore, when the thermostat valve is open, only the system will be running. That time only the pump will be work. எனவே இந்த முறைமையில் வந்து நீரினால் குளிரூட்டல் முறைமையானது காற்றினால் குளிரூட்டல் முறைமையால் சாதிச்சிருந்தது. இப்போ பார்க்கக்குள்ள இங்கே வந்து நீர் இந்த வெப்பம் வந்து அதாவது இருக்கக்குள்ள இந்த ரேடியேட்டர் வந்து அதாவது சிஸ்டம் ஒழுங்காக வேலை செய்யலை, நீர் காணாது, அடைப்பு இருக்குது, துகர்கள் இருக்குது. அதாவது இந்த ரேடியேட்டருடைய இந்த ஃபேன் வந்து இயங்கவில்லை, ரேடியேட்டர் பெல்ட் வந்து லூஸாக இருக்குது, அதாவது அந்த வெப்ப பரிமாற்றம் இல்லை என்று சொன்னால் அந்த தண்ணியை வந்து கொதிக்க தொடங்கும். அது சொல்ல பாயில் ஆகுது, இன்ஜின் பாயில் ஆகுது. அந்த டைமில் இன்ஜின் பாயில் ஆகிற தன்மையில் என்ன நடக்கும்? கடைசாவது வாகனத்தினுடைய ஹெட் டிப் வந்து பழுதாகும், கேஸ்கட் போகும். அதே மாதிரி வாகனத்தினுடைய அந்த இன்ஜினுடைய ஷேப் மாற தொடங்கும், உதிரிப்பாகங்கள் உடையும். இவரை தடுக்கிறதுக்கு தான் நாங்கள் என்ன அந்த நீரை பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி எனக்கு வந்து ப்ராக்டிக்கல் இது நடந்திருக்குது. அதாவது உண்மையாக இன்னொரு முக்கியமானது, வாகனம் என்ஜின் ஸ்டார்ட்டில் இருக்கக்குள்ள நாங்கள் ரேடியேட்டர் கேப், அதாவது இந்த ரேடியேட்டரில் நான் உங்களை சொல்ல மறந்துட்டேன், ரேடியேட்டரில் இன்னும் ரேடியேட்டர் கேப் மிகவும் முக்கியமான ஒரு சாமான். அதுக்கு ப்ரெஷர் வேல்வ்னு சொல்லுவோம். அந்த ரேடியேட்டர் கேப்புக்கு ப்ரெஷர் வேல்வ்னு சொல்லுவோம். ரேடியேட்டர் கேப் அதில் பேர் ப்ரெஷர் வேல்வ்னு சொல்லுவோம். ரேடியேட்டர் கேப், அந்த ரேடியேட்டர் கேப்பை என்ஜின் ஸ்டார்ட்டில் இருக்கக்குள்ள திறக்கக்கூடாது. அந்த ரேடியேட்டர் கேப்பை அதாவது என்ஜின் பாயில் அடிக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் வந்து அப்பா நிப்பாட்டின வாகனத்திலேயும் திறக்கக்கூடாது. திறந்தீங்கண்டா ஹாட் வாட்டர் அப்படியே சிறி அடிச்சுக்கண்ணா முகமெல்லாம் அடிக்கணும், குனிஞ்சு பிடிச்சி தான் நிற்போம், அடிச்சு தான் திறப்போம். திறக்குள்ள முகமெல்லாம் வந்து கண்ணெல்லாம் பாதிக்கும். அதில் கடன் சேஃப்டியாக இருக்க வேணும். வாகனம் ஸ்டார்ட்டில் இருக்கக்குள்ள அந்த ரேடியேட்டர் கேப்பை அல்லது ப்ரெஷர் கேப்பை நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது, திறக்கக்கூடாது. அதே மாதிரி அங்கேயும் ஸ்டார்ட்டில் இருக்கக்குள்ள திறக்கக்கூடாது. ஆகவே ஒரு சாதாரணமாக ஒரு வாகனம் சாதாரணமாக நோமலாக இயங்கணும் என்று சொன்னால் அங்கே வெப்பம் அதிகால வெப்பம் பெறக்கூடாது. அப்போ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இன்ஜின் வெப்பம் அடைகிறதுக்கு இன்னும் ஒரு பக்கம் சைட் இருக்குது, லூப்ரிகேஷன் சிஸ்டம், அதாவது உராய்வு நீக்கல் தொகுதி. அப்போ அந்த உராய்வு நீக்கல் எண்ணெய் இல்லாமல் விட்டாலும் அது வேறு பிரச்சனைகளை கொடுக்கும். இப்போ நான் இவ்வளவு நேரம் சொன்னது குளிரூட்டல் தொகுதி, ஒரு இயந்திரத்தினுடைய குளிரூட்டல் தொகுதி, ஒரு வாகனத்தினுடைய குளிரூட்டல் தொகுதி. திஸ் இஸ் த கூலிங் சிஸ்டம் ஆஃப் த என்ஜின். தேங்க்யூ வெரி மச். நன்றி.